இந்த கடல் கன்னி கடலோட ஆழத்துக்கு போகும்போது ஒரு கிரீன் கலர் வளையல் எடுத்து அவளோட கையில எடுத்து போட்டுக்கிறா. அப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நீச்சல் அடிக்கும் போது அங்க இருக்க மீன் எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல பெரிய சுழல் ஏற்படுது. அந்த சுழல்ல இந்த கடல் கன்னியும் கரை ஒதுங்குறா. அப்போ அந்த இடத்த சுத்தி பார்த்தா அந்த தீவுல ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கு. அவளோட காலை பார்த்தா அவளுக்கு காலு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவ ஷாக்கா இருக்கா. அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ அப்பதான் முழிச்சு எந்திக்கிறான். என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா அவனோட வீட்டுல எல்லா இடத்துல இருக்க சாப்பாடும் கீழே சிந்தி சதறி கிடக்குது. வீடே அலங்கோலமாய் போயிருக்கும். நம்ம ஹீரோ என்னடா நம்ம வீடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இருப்பான். அப்பந்தான் அதுக்கு ஊடையில ஒரு கால் தெரியும். யாருமா நீ, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கடல் கன்னி ஒரு பதிலும் சொல்ல மாட்டா. இவன் கோவத்துல பேசினதும் அவனை எட்டிட்டு ஒரு மிதி மிதிச்சிருவா. அவனும் அங்க இருந்து பறந்து போய் விழுவான். அதுக்கப்புறமா எப்படி அவன் இருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அங்க அந்த ஜன்னல் வழியா கடல் தெரிஞ்சதுமே ஓடி போய் அங்க இருந்து குதிக்கலான்னு பாப்பா. அந்த இடத்துல மயக்கம் போட்டு வந்துருவா.